வணக்கம். சினி மினிமினி. கொல்லங்குடி கருப்பாயி சமீபத்தில் தன்னுடைய 99வது வயதில் மரணம் அடைந்துவிட்ட கொல்லங்குடி கருப்பாயி என்ற அந்த அருமையான பெண்ணை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மனதில் நினைப்பதால் அவரை பற்றிய சில விஷயங்களை உங்களிடம் கூறுகிறேன். கொல்லங்குடி கருப்பாயி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லங்குடி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். நாட்டுப்புற பாடல்களை அருமையாக பாடக்கூடிய கொல்லங்குடி கருப்பாயிக்கு வாய்ப்பு கொடுத்தது அகில இந்திய வானொலி. ஆல் இண்டியா ரேடியோவில் கொல்லங்குடி கருப்பாயி அருமையான நாட்டு பாடல்களை தனக்கே உரிய தனித்துவ குரலில் பாடினார். இயக்குனர் பாண்டியராஜன் தான் இயக்கிய ஆண் பாவம் என்ற திரைப்படத்தில் அருமையான ஒரு கதாபாத்திரத்தை கொல்லங்குடி கருப்பாயிக்கு அளித்தார். அந்த திரைப்படம் பெரிய அளவில் ஓடி சாதனை புரிந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த திரைப்படத்தை அனைவருமே பார்த்தனர். அனைவருடைய உள்ளங்களிலும் அந்த திரைப்படத்தின் மூலம் கொல்லங்குடி கருப்பாயி ஆழமான இடத்தை பிடித்து வாழ்ந்தார். கொல்லங்குடி கருப்பாயி கொண்டை போட்டிருக்கக்கூடிய அந்த விதம் அதுதான் பாண்டியராஜனை பெரிய அளவில் ஈர்த்தது. அப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான பெண்தான் இந்த திரைப்படத்தில் இடம்பெறக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தேவை என்று உணர்ந்த பாண்டியராஜன் கொல்லங்குடி கருப்பாயியை நேரடியாக போய் சந்தித்து இந்த திரைப்படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. தம்பி, எனக்கு படத்தில் நடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைப்பா, எனக்கு அந்த அனுபவமும் கிடையாது, படத்தில் நடிக்கிறது அப்படின்னாலே எனக்கு கூச்சம்பா, அந்த காரியத்தை நான் செய்ய முடியாது, அதனால் வேறு யாரையாவது போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கருப்பாயி சொல்லிட்டாங்க. பாண்டியராஜனை பொறுத்தளவில் இதில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்கு மனசுக்குள்ளே எப்படி கற்பனை பண்ணி வச்சுருக்கணும், அதுக்கு எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் கரெக்டாக இருக்கிறது நீங்கள் தான், அதனால் நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன், கட்டாயம் நடிங்க அப்படின்னு கெஞ்சி கொல்லங்குடி கருப்பாயியை அந்த திரைப்படத்தில் அவர் நடிக்க வைத்தார். அவர் நினைத்ததை போலவே அந்த திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெற்று கொல்லங்குடி கருப்பாயிக்கு அருமையான பெயரையும் புகழையும் அந்த திரைப்படம் பெற்று தந்தது. அதற்கு பிறகு கொல்லங்குடி கருப்பாயி கபடி கபடி என்ற திரைப்படத்திலும் கோபாலா கோபாலா என்ற திரைப்படத்திலும் நடித்தார். நல்ல பெயர் அந்த 2 திரைப்படங்களிலும் கூட அவருக்கு கிடைத்தது. இந்த இடத்துல கொல்லங்குடி கருப்பாயியை பற்றி 2 தகவல்கள் என்ன அப்படின்னா, படங்களில் இவங்க பாடி நடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொலைக்காட்சியில் பேட்டி அப்படின்றதுக்காக போவாங்கள்ல, அப்படி இந்த அம்மாட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது நீங்கள் எந்த ஊர் அப்படின்னும் போது மதுரை மாவட்டத்தில் கூடிய கொல்லங்குடி அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய கணவர் பேர் என்னன்னு, அந்த கணவர் பேரை அவங்க கடைசி வரை சொல்லவே இல்லை. அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த பேட்டி எடுப்பவருக்கு கேட்குறாரு, என்ன பாட்டி சொல்லுங்கள் பாட்டி, உங்கள் ஹஸ்பண்டு அவர் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைங்க, அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன், எங்கள் இதில் எங்கள் புருஷன் பேரெலாம் நான் சொல்ல மாட்டோம், அவர் பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன், என் வாய் புருஷன் பேரெலாம் சொல்லாது, எங்கள் ஊர்லெலாம் புருஷன் பேரை சொல்லக்கூடாது, பொம்பளை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி அப்படியே கொல்லங்குடி கருப்பாயி நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு தொலைக்காட்சி நேர்காணலுக்கு முன்னால் தொலைக்காட்சி நேர்காணல் கொடுக்கும்போது தன்னுடைய கணவனின் பெயரை கூறக்கூடிய பழக்கம் தனக்கு இல்லை, தன் கிராமத்தைச் சேர்ந்த எந்த பெண்களுக்குமே கிடையாது, யாருமே தங்களுடைய கணவனுடைய பெயர்களை கூற மாட்டார்கள் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த பதில் இருக்குல்ல, என் மனதில் அது ஆழமாக இப்போதும் பதிந்திருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா, கேமரா இருக்குல்ல, கேமராவை அவங்க எப்போவுமே கேமரான்னு சொல்கிறது கிடையாது, மெஷின் அவங்க வச்சுருந்த பேர். பாண்டியராஜனை கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், ஏன்பா இந்த மெஷினை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுப்பா, மெஷின் பக்கத்தில் இருந்தாலே எனக்கு பார்க்கும்போதே பயமாக இருக்குதுன்னு. கடைசி வரை மெஷின் என்று தான் கேமராவை கொல்லங்குடி கருப்பாயி கூறியிருக்கிறார். கேமரா என்று ஒரு நாள் கூட அவர் கூறியதே இல்லை. நடிகை ரேவதி அவருடன் நடித்த அந்த சம்பவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து புலகாங்கிதம் அடைகிறார். ரேவதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராம பகுதியிலிருந்து சினிமாவில் நடிப்பதற்காக வந்த கொல்லங்குடி கருப்பாயி என்ற அந்த வயதான அம்மாவனுடைய தோற்றம் என்றைக்குமே நம் மனதை விட்டு நீங்கவே நீங்காது. அவங்களையும் மறக்க முடியாது, அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த கொண்டையையும் மறக்க முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய வெற்றிலை காவி படிந்த
கள்ளம் கபடமற்ற சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு நிகரும் உண்டோ? அப்படிப்பட்ட கள்ளம் கபடமில்லாத சிரிப்பை இந்த காலத்தில் வேறு எங்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரேவதி கூறியிருக்கிறார். அதை கேட்கும்போது எனக்கு அவர் கூறியதில் எந்த அளவிற்கு 100% உண்மை இருக்கிறது என்பது பட்டது. ஆண்பாவம் படத்தில் நடிக்கும்போது ஒரு சீனு கொல்லங்குடி கருப்பாயி நடிச்சிருக்காங்க நல்லாவே. இருந்தாலும் பாண்டியராஜனுக்கு அதில் திருப்தி இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்னொரு டேக் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கொல்லங்குடி கருப்பாயி எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏம்மா நீ பேசுனது கொஞ்சம் சரியாக இல்லைம்மா, அந்த ஆக்டிங் அவ்வளோ திருப்தி இல்லை, நீ சரியாக நடிக்கலை, அதனால் இன்னொரு டேக் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் நல்லா தான் நடித்தேன், நீ தான் நல்லா நடிக்கலை, புரிஞ்சுக்கோ, நான் நடித்தது எப்படி நடித்தேன்னு எனக்கு தெரியாதா, நான் நல்லா நடித்தேன், நீ தான் சரியாக வசனத்தை பேசாமல் கோட்டை விட்டுட்ட அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். இதை பாண்டியராஜனை கொல்லங்குடி கருப்பாயி இறந்த பிறகு ஒரு நாளிதழில் கூறும்போது கூறியிருக்கிறார். இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்பதைப் போல எனக்கு பட்டது. ஆண்பாவம் திரைப்படத்தில் நடித்ததுடன் அந்த திரைப்படத்தில் 5 பாடல்களை கொல்லங்குடி கருப்பாயி பாடியிருக்கிறார் தன் சொந்த குரலில். அந்த திரைப்பட பாடல்கள் ஒட்டி வந்த என்று ஒரு பாடல், பேராண்டி என்று ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு பாடல், கூத்து பாக்க என்று தொடங்கக்கூடிய இன்னொரு பாடல், சாயச்சீலை என்று மக்கள் மத்தியில் விரும்பி ரசிக்கப்பட்ட இன்னொரு பாடல், அரசம்பட்டி என்று மக்கள் விரும்பி கேட்ட இன்னொரு பாடல். 5 பாடல்களை ஒரு திரைப்படத்தில் கொல்லங்குடி கருப்பாயி பாடி இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஏட்டிக்கு போட்டி என்ற திரைப்படத்தில் அவர் பாடிய எங்க ஊரு நல்ல ஊரு என்ற திரைப்பட பாடல் மக்களால் விரும்பி கேட்கப்பட்டது, ரசிக்கப்பட்டது. காணாங்குருவி கூட்டுக்குள்ள என்று அவர் பாடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகா என்ன பொருத்தம், எந்த அளவிற்கு மிகுந்த ஈடுபாட்டுடன் அவர் இந்த பாடலை பாடியிருந்தார் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். பாண்டியராஜன் கதாநாயகனாக நடித்த ஆயுசு 100 என்ற திரைப்படத்திலும் கொல்லங்குடி கருப்பாயி நடித்திருக்கிறார். கொல்லங்குடி கருப்பாயி நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவரை பற்றிய இந்த அரிய தகவல்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் யங் ஜெனரேஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்களை நான் இங்கு கூறுகிறேன்.